ஆத்ம வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரை பழமொழி சொல்றாங்களா, அது என்ன சாமி அது? ஆமாம், அது பெரியவங்க சொல்லுவாங்க. அது இப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறந்து நீ வளர்க்குன்னு வச்சுக்க. அது குழந்தையிலேருந்து அது எல்லா சேட்டையும் பண்ணும். குழந்தையில இப்போ அது அறியா பருவம் தான். அப்போ நீ புத்திமதி சொல்லி அது குழந்தைக்கு சீராட்டி தாளாட்டி பால் கொடுத்து வளர்க்கும்போது அது கூட அறிவு கலந்து கொடுப்பேன். அமுது ஒரு அமுது பால் கொடுத்து வளர்க்கும்போது அது அறிவு பால் கொடுக்கணும். கொடுத்து வளர்க்கும்போது அப்போ படிப்படியாக வரும். அது குழந்தை பருவம், அப்புறம் இடை பருவம், அப்புறம் முதிய பருவம் வரைக்கும் அது ஆரம்பத்திலே நீ ஒன்று ஒன்றா சொல்லி வளர்க்கணும். முதல் என்ன செய்யணும், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவீங்க. அப்புறம் இவங்க ஔவையார் சொல்கிற மாரி அவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய பழமொழி அவங்க சொல்லிக்கிறாங்க. இதில் என்னென்னா பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு கருத்து சொல்லி வளர்க்கணும். பிள்ளைங்களுக்கு நீ அது இஷ்டத்துக்கு விடக்கூடாது. அது இஷ்டம் விட்டிங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது. அது இஷ்டம் போச்சுன்னா அதே பழத்தை வரும். நாம் என்ன சொன்ன அதை நம்ம வழி கொண்டாந்து அது நல்லா புத்தி சொல்லி இதுதான் கடவுள், இது சாமி கும்பிடணும், பெரிய மகானை பற்றி சொல்லி தரணும், பெரிய தலைவர்கள் நம்ம பக்தி என்ன எப்படி சாமி கும்பிட்றது, எப்படி வணங்குறது, பெரியவர்களுக்கு மரியாதை சொல்கிறது, மரியாதை சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்க்கும்போது அது நாளடைவில் அது அப்படியே நம்ம வீட்டை சொல்லி கொடுத்து இல்லாமல் ஸ்கூல்லேயும் இப்போ பள்ளியிடத்தையும் சொல்லி தருவாங்க. அது அப்புறம் பொது தலைவர்கள், பிற அறிஞர்கள், பெரிய பெரிய எவ்வளோ தலைவர் இருந்துட்டு போனாங்க. அப்துல் கலாம் அப்படி பெரிய தலைவராக இருந்து போனாங்க. காந்தி, மகாத்மா காந்தி, சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பேர் பார்க்கும்போது அது பாரதியார் அதெல்லாம் சொல்லி தரும்போது அதுக்கு அறிவு